தமிழ்நாட்டின் பூர்வீகம் அல்லது தாயகம் என்று சொன்னால் திருநெல்வேலி மாவட்டத்தை தான் ஆய்வாளர்கள் வானமாமலை, ஆய்வாளர் தே. லூர்து உள்ளிட்ட அறிஞர்கள் குறிப்பிட்டு சொல்வார்கள். இந்த கலை இன்றும் உயிரோடு வாழ்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அது நாட்டுப்புற நிகழ்த்துச் சடங்கோடு அது இணைந்திருப்பதனால். குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மிக முக்கியமான நாட்டார் தெய்வமாக இருக்கக்கூடிய சுடலை மாடன் வழிபாட்டோடு இந்த சடங்கு இணைந்திருக்கிறது. இந்த நிகழ்வு இன்று கிட்டத்தட்ட ஒரு நவீன காலகட்டத்தில் அழியும் முகத்திற்கு இருந்தாலும் கூட இவற்றை மீட்டெடுப்பதற்கான சில மிக முக்கியமான முகங்கள் அடுத்த தலைமுறை கலைஞர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு செய்தி. அந்த இளம் தலைமுறை கலைஞர்களில் மிக முக்கியமானவர் இன்று வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய செல்வி மாதவி அவர்கள். வில்லிசை கலைஞர் செல்வி மாதவி அவர்கள் ரொம்ப எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர். தென்காசிக்கு அருகில் உள்ள அச்சங்குன்றம் என்னும் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக கலையை தமிழகம் கடந்து வெவ்வேறு மாநிலங்களுக்கு நிகழ்த்தி வருகிறார். இவருடைய கலை சேவையை பாராட்டி ஆனந்த விகடன் வழங்கக்கூடிய நம்பிக்கை விருது மற்றும் போத்தீஸ் வழங்கக்கூடிய தங்கமகள் விருது ஆகிய விருதுகளை பெற்ற கலைஞர். நம்மளுடைய அழைப்பை ஏற்று தாயகம் வந்திருக்கக்கூடிய நம்முடைய பூர்வீக மக்களுக்காக நான் இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்துவேன், எனக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு என்று சொல்லி ஒரு பெரும் மகிழ்வோடு இசைந்திருக்கிறார். அந்த வகையில் நம் சிங்கப்பூர் தமிழ் ஆசிரியர் சங்கம் சார்பாகவும் பெருமைமிகு மதுரை அமெரிக்கன் கல்லூரி தமிழ்துறை சார்பாகவும் செல்வி மாதவி குழுவினரை வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியின் தொடக்கமாகவே ஒரு வில்லிசையோடு தொடங்கலாம், தந்தனத்துவம் தாளம் என்பதாக ஒரு மங்களகரமாக தொடங்கலாம் என்பதாக முதலில் உங்கள் பார்வைக்காக நிகழ்ச்சி இப்போ துவங்குகிறது. வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே
தந்தார் தமக்கே. வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விச்சிருப்பால் அன்னை வெள்ளை. வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே. அண்டர்கள் துயரம் தீராய் யோத்திமா நகரில் வந்து பிறந்தோ. தண்டகாருண்யம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்ட ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தோ. பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போச்சு போச்சு. சுந்தரி சௌந்தரி நிரந்தரி ஆமையா சோதியாய் நின்ற உமையே. சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாயன் தாயே. அத்தி வரதண்டங்கை சக்தி சிவன் ரூபமதை அடியால் நான் சொல்ல திருமோ. இந்த அழகான மதுரை மாநன் நகரத்திலே புகழாக வந்த மந்த அமர்ந்த என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆமையா அம்பிகை மதுரையாளும் மீனாட்சி அம்மாள் என கருள் புரிவார். சாமி கணபதியே என் கூறு கணபதியே என் கூறு அப்பனை கனவிலையும் நான் மறன் குணபதி ஆறுமுக சாமி குஞ்சரமே உமை பாட
தென்காசி மாவட்டத்தில் செந்தாலை புச்சொரி சீவநல்லூர் நகரில் மாநிலம் முங்கியாதிபத்து ஐயா மாடசாமி புலவர் பாதம் ஒரு வாடாமல்லி பூச்சொரியும் வல்லமண்ட நகரில் வாழும் மாரியம்மா நாமம் மாரியம்மா புலவர் இரண்டு ஒரு பூச்சொரி வீட்டே புது நகரில் வாழும் விருத்தம் போட்ட அர்த்தம் சொல்லும் இவ்வுலகில் கியாதிபதி இசைக்கு அவர் புலவர் காட்டு மல்லி பூச்சொரியும் கடைய நல்லூர் நகரில் வாழும் கட்டு கட்டா கவி கனநாத நாமம் கலை உலகில் கியாதிபதி ஐயா கணபதி சாமி வருவினோட திருப்பாதத்தை என் குருவினோட திருப்பாதத்தை கொண்டேன் ஐயா என் சிரசில் இங்கே வந்த சபையோர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்த மாறு பேரும் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் இந்த குழந்தை நான் நமஸ்கரித்தேன் என் சபையோர்கள பெரியோர்கள் சபை நிறைந்த தாய்மார்கள் கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படித்த கலைவான்கள் நாம் பாலகிரி மாதவி சபையோர்கள் முன்னால் நாங்கள் சக்தி கதை பாட போறோம் நீங்க சபையோர்கள் கேட்டிடு நாம் பாடுகிற பாட்டதில் ஒரு பழுது உச்சம் வந்துட்டா உங்க பாலகி போல் என்ன நான் சொல்லுகிற சொல்லாதி ஒரு சொல் குறைகள் இருந்துட்டா உங்க சொந்த குழந்தை போல என்ன அறிந்து நான் பாடிட்டா அறியாமல் பாடிட்டா தெரிந்து நான் பாடிட்டா தெரியாமல் பாடிட்டா நாங்க 6 பிள்ளையின் ஊரு குச்சோம் எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த என் தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே அதோடு மட்டுமல்லாமல் அமெரிக்கன் கல்லூரி முதல்வர் மற்றும் செயலாளராக இருந்து வரக்கூடிய முனைவர் எம் தவமணி கிறிஸ்டோபர் ஐயா அவர்களுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த அமெரிக்கன் கல்லூரி நிதி காப்பாளர் பியூலா ரூபி கமலம் அம்மா அவர்களுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் திரு தனபால் குமார் ஐயா அவர்களும் தமிழ் ஆசிரியர் சங்க தலைவர் சிங்கப்பூரை சேர்ந்த ஐயா அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாக முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அதாவது இந்த அமெரிக்கன் கல்லூரி மதுரை மாவட்டத்திலே மிகவும் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய பெரிய கல்லூரின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பேற்பட்ட இந்த அமெரிக்கன் கல்லூரி நிறுவனம் நடத்தி வரக்கூடிய கற்றல் முகாம் நிகழ்வுக்கு எங்களை வரவழைத்த அனைவர்களுக்கும் நிர்வாகத்தார் அனைவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆனா இந்த இடத்துக்கு வர வேண்டுமானால் பெரியோர்கள் செஞ்ச தவம்
புண்ணியத்தினாலதான் இந்த ஐயா ஆசிரியர்கள் முன்னால வந்து நம்ம பாட முடியுது. அதாவது அதனால எங்களை வரவழைத்த அனைவர்களுக்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது எந்த ஒரு இடத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா வில்லிசையோ சொல்லிசை என்பார்கள். வில்லுப்பாட்டுன்னா முத்தமிழ் சேர்ந்ததுதான் இந்த வில்லுப்பாட்டு. பாடுவது மட்டும் கிடையாது, ஆடுவது மட்டும் கிடையாது, முகபாவனை வேண்டும். இயல், இசை, நாடகம் இம்மூன்றுமே சேர்ந்ததுதான் இந்த வில்லுப்பாட்டு. அதனால எவ்வளவு பெரிய திருவிழாக்கள் நடந்தாலுமே, பெரிய பெரிய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இருந்தாலும், ஒரு தெய்வத்தினுடைய திருப்புகளை நாம எடுத்து சொல்லணுமானா இந்த வில்லுப்பாட்டு இருந்தா தான் முடியுமா? ஆதி காலத்திலே இந்த வில்லிசை உண்டு. ஆதி காலத்திலே கிராமிய கலைன்னு சொன்னா நம்ம வில்லிசை ஒன்றுதான். அதனால தென்னகத்து மாவட்டத்தில் மட்டுமே அதிகப்படியாகவே இருந்து வரக்கூடிய இந்த வில்லிசையை இப்போது காலங்கள் வர 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 நான் வில்லுப்பாட்டு படிச்சதுக்கு பின்னால நான் படிக்கும் போதே என் வில்லுப்பாட்டை நம்ம இல்லாத இடத்துக்கு வடக்கு என்ன மாவட்டம் எல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் போகணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. கண்டிப்பா அது இப்போ நிறைவேறிக்கிட்டே இருக்கு. உங்களால் மட்டும்தான் அது சாத்தியம். அதற்காக நன்றி. நாங்கள் வந்து எல்லா இடங்களுக்கும் நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால பாடுனால இந்த மாதிரி ஒரு புகழ் கிடையாது எங்களுக்கு. எனக்கு வந்து 60 வயசாச்சு. ஆகையினாலே நாங்கள் பாடக்கூடிய இன்றைய பாடலாகப்பட்டது, தாத்தாவை பேச விட்டு ரொம்ப நேரம் பேசுவாரு, ஏன்னா நமக்கு நேரம் இல்லை இல்லையா? ஆகையினாலே இன்றைக்கு நாங்கள் பாடக்கூடிய வில்லுப்பாட்டு என்பது நாமல் ஒரு கல்லூரிக்கு வந்து இருப்பதனாலே இந்த உலக மக்களுக்கெல்லாம் அநேக பேர்களுக்கு இந்த கதையை வந்து கண்டிப்பா தெரிந்திருக்க கூடும். இதுக்கு முன்னால பேட்டிமாறு மாதிரி நிறைய பேர்கிட்ட பாடி இருக்கேன். ஆனா இந்த புகழ் கிடையாது. எங்க பேட்டி கூட வந்தேன் நானு. வந்து சேர்ந்ததுல இருந்து எனக்கு அவளை வச்சு ஒரு மரியாதை. அதனால இந்த தமிழகத்திலே இந்த கதைகளையும் இந்த கதையில் உள்ள வறுமையை பற்றியும் தெரியாத மக்கள் யாவரும் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட வறுமையினால் தன்னுடைய 7 பிள்ளைகளோடு தன்னுடைய உயிரையும் மாய்த்து தன்னை தானே தற்கொலை செய்து வறுமைகளுக்கெல்லாம் உச்சுப்புள்ளியாக இன்னைக்கு வறுமையில் வாடும் மக்களுக்கு ஒரு தெய்வமாகவே வாழ்ந்து வரக்கூடிய விருதுநகர் மாவட்டத்திலே அர்ச்சனாபுரத்திலே அவதரித்த தெய்வ திருமகள் நல்லதங்காள் அம்மனுடைய கதைகளை பாட இருக்கிறோம். அந்த அம்மா பிறந்தது மனித பிறவி நம்மள மாதிரிதான். ஆனா ஆண்டு மடிந்ததுக்கு பின்னாலே மக்கள் எல்லாம் தெய்வமா வச்சு வணங்குறாங்க. அப்பேற்பட்ட நல்லதங்காளின் திருக்கதைகளை நாங்கள் பாட இருக்கிறோம். கண்டிப்பா அதனாலே நாங்கள் பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் இருந்த போதிலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் சரீர குச்சம் குறை இருந்தாலும் ஏன்னா நாங்க பாடும் போதெல்லாம் பெரிய பெரிய கோயில்ல தானே பாடி இருக்கிறோம். அங்க இருக்கிற வித்தியாசங்களும் இங்க இருக்கிற வித்தியாசங்களும் நிறைய இருக்கும். வித்தியாசம் பெருசா இருக்கு. அப்படி இருப்பதனாலே ஐயாவெல்லாம் பார்க்கணும்னு சொன்னா எவ்வளவு தவம் செஞ்சோமோ பாடக்கூடிய பாட்டிலே பழுது குச்சம் குறை இருந்தாலும் என்ன மத்தரம் பேச விட்டாச்சுன்னு வைங்க, பேசிக்கிட்டே இருப்பேன். எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் சரி ஐயா, முன் சுவல் பின்னால் இருக்கலாம், பின் சுவல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்று தந்தபடியாகவே உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு என் சிச்ச அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி அனுப்பீர்களோ தாத்தா மட்டும் கூட்டு போங்க. அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். குற்றம் செய்த பிள்ளையை அடிக்கத்தானே செய்வாங்க. ஆமா, தவறு பண்ணினா தண்டனை உண்டு அல்லவா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இது உலகத்திலே கல்வி முதல் நமக்கு தேவை. கல்வி இருந்தா தான் கலை உலகில் வாழலாம். இன்னைக்கு ஒரு இங்கிலீஷ் மாத்திரம் படிக்க தெரியுமா? இங்க அமெரிக்கா போயிட்டு உடனே வந்துருவேன், தெரியாது. என்ன வந்து தாய் தாப்பங்கள் வந்து படிக்க வைக்கல. இப்போ ஒண்ணும் இல்ல, நான் போகும்போது இங்க சேர்த்து விட்டு போய் படிச்சுட்டு வா. அப்படியா?
ஆறு பிழை 100 குச்சங்கள் ஆமையா அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரிதான். நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, புகழும் நாடு, கோடமாலை பொழியும் நாடு, பொழியும் நாடு, குளிர்ந்த தண்டை வீசும் நாடு, வீசும் நாடு, மாதம் உண்டு மழை பொழியும், மாதம் உண்டு மழை பொழியும், வருடம் ஒன்று பூவிளையும். தேனிருந்து தேன் சொரியும், தேன் சொரியும், தென்னை வீசி கனி சொரியும், கனி சொரியும், மர்க்கை பீலா மரங்கள் மரங்கள் வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு, செழிக்கும் நாடு, மாடு கட்டி போரடித்தான் போரடித்தான் மாலாதி சென்னலென்று, சென்னல்லந்து ஆனை கட்டி போரடிக்கும், ஆனை கட்டி போரடிக்கும், அழகு திரு நாடதிலே நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, ஆமையா கோடை மலை பொழியும் நாடு, குளிர்ந்த தண்டல் வீசும் நாடு, ஆமா மாதம் உண்டு மழை பொழியும், வருடம் உண்டு பூவிளையும், ஆமையா தேனிருந்து தேன் சொரியும், தெண்டல் வீசி கனி சொரியும், ஆமா மாடு கட்டி போரடித்தாள் மாளாது சின்னலென்று, ஆமையா ஆணை கட்டி போரடிக்கும் அழகு திருநாடாகப்பட்டது. என்ன அதுதான் தென்னகத்திலே கியாதி பெற்று வரக்கூடிய ஆஹா விருதுநகர் மாவட்டத்திலே பத்ராயிருப்பு பக்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய அர்ச்சுனாபுரம். ஆஹா அகிலமெல்லாம் பெரு விளங்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த அர்ச்சுனாபுரத்திலே சரி ஆதி ஒரு காலத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா? யார் யாரெல்லாம் அர்ச்சுனாபுரம் அதிலே, அர்ச்சுனாபுரம் அதிலே அன்று ஒரு நாளை யாரெல்லாம் ஆண்டு ராமலிங்க ராஜா, ராமலிங்க ராஜா அவர் இந்திராணி அம்மையும் அந்த ராமலிங்க ராஜாவுக்கு இந்திராணி அம்மையே மன்னவனும் தேவியும் மனமகிழ்ந்து வாழ்ந்துவார். கொண்டவன் தேவியும் குணமுடனே வாழ்ந்துவார். ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு, ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ரொம்ப ஒற்றுமையா வாழ்ந்துவார். அர்ச்சுனாபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த நன்னகரத்திலே ஆமையா அன்று ஒரு நாளையிலே ராமலிங்க ராஜாவும் இந்திராணி அம்மையுமாக மன்னவன் தேவி இருவர்களுமே மகிழ்ந்தரசு செய்து வருகிறார்கள். கொண்டவனும் தேவியுமாக குணமோடு வாழ்ந்து வருகிறார்கள். ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அப்பேற்பட்ட அந்த ராமலிங்க ராஜாவுக்கும் இந்திராணி அம்மையருக்கும் இறைவனுடைய அருளால் இவர்களுக்கு எந்த விதமாகப்பட்ட குறையுமே கிடையாது. மண்ணும் மனை இருக்கு, பொன்னும் பொருள் இருக்கு, சொத்து சுகம் இருக்கு, சொந்த பந்தங்கள் நிறைந்திருக்கு, ஆடோ மாடோ அடுக்கு மெத்த வீடோ, துவப்பு துறவா நஞ்சை புஞ்சை காணி காட்சி நிலம், என்னென்ன வேணுமோ எல்லா செல்வங்களுமே நிறைந்திருக்கிறது. அப்பேற்பட்ட இருபேர்களுக்கும் சின்னஞ்சிறிய கிராமங்கள்